ஹாய், இனிய காலை வணக்கம். நான் திருப்பூர் தேவிமணி பேசுகிறேங்க. மித்தெல்லாம் சுயமரத்துக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. அதாவது நைட்டு முழுவதும் ஒரே யோசனைங்க. எப்படி இது பண்ணாலும் சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது நம்மளோட டேட்டாவை திருடுறதுக்கு வேண்டிய மீடியேட்டர்ஸ் வராங்க. எனக்கு பாதி ஜாதகம் இல்லைங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். சரிங்க, இனி நான் ஒரே ஒரு ஐடியா, வேறு வழியே இல்லைங்க. அதாவது எங்கே ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ மூளை இருக்கும்போது நம்ம அவங்கள எதிர்த்து போராடுற நம்மளுக்கு எவ்வளோ மூளை இருக்கணும். அதனால் நான் இனி பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் எல்லாத்தோட மொபைலும் போட்டுற போகிறேங்க. எங்கிட்ட பதிவு பண்ணி நான் எப்படி பதிவு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஃபோட்டோ, ஜாதகம், ரெண்டாவது பயோடேட்டா, நாலாவது என்னங்க ஜாதி சான்றிதழ் எனக்கு கொடுக்கணும், அஞ்சாவது என்னங்க ஓட்டர் ஐடி கார்டு. உண்மையான பயனாளிகளே, நீங்கள் இதையெல்லாம் காட்டுங்க. நான் 100% உங்களுக்கு கேரண்டி கொடுத்து உங்களோட மொபைல் நம்பரோடு நான் உங்களோட யூடியூப் சேனல் போடுறேன். இது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறவன் யார் பணம் அதிகமாக கொடுக்குறானோ அவனுக்கு தான் கல்யாணம் ஆகுங்கிற நிலைமையில் இருந்துட்டு போகிறாங்க. நீங்கள் குரூப்பில் காத்து கடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்க போகிறது இல்லை, சரிங்களா? அதனால் நீங்கள் பசங்க இருக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் பொண்ணுக்கு விகிதமெல்லாம் குறைஞ்சி போக கிடையாதுங்க. பிள்ளைகள்லாம் இருக்காங்க. நீங்கள் ஏன்னா எனக்கு நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு நீங்களே பேசுங்க. பையனோட அப்பாவா பேசுங்க, பிள்ளையோட அப்பாவா பேசி எனக்கு வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. நம்மளோட சேனலில் போடுறேன். அதை நான் எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் டெவலப் பண்ணுறேன், சரிங்களா? நான் 501 ரூபா தாங்க பதிவு கட்டணம் வாங்குகிறேன், சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 50 ரூபான்னு போட்டால் கூட வருஷத்துக்கு நீங்கள் 600 ரூபா கொடுக்கணும். ஆனால் நான் 501 தான் நான் வாங்கிக்கிறேன், சரிங்களா? எனக்கு நீங்கள் மாதம் 50 ரூபா கொடுங்க இந்த சகோதரிக்கு. நான் உங்களுக்கு உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டில் நம்மளோட நாடார் சமுதாயத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் கேரண்டியாக சொல்கிறேங்க, என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன், சரிங்களா? எனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுங்க, அது நான் என்னோடய சமுதாய குழந்தைகளுக்கு நான் கிஃப்டாக பண்ணுறேங்க, சரிங்களா? இந்த சவாலுக்கு நான் துணிஞ்சு இறங்கி வரேன். யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நல்லது செய்யணும். அது கண்டிப்பாக அது நான் கடவுள் எனக்கு கொடுத்துருந்தா, அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்தா நான் சந்தோஷம் பிரியமாக உங்களுக்கு செய்கிறேன். நீங்கள் என்னை நம்பி நீங்கள் கொடுங்க. நான் உங்களோட ஜாதகத்தையெல்லாம் நான் உங்களோட நம்பரோட யூடியூப்பில் போட போகிறேன். நான் உண்மையாலுமே நீங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த உண்மையான பயனாளிகளாக இருந்தால் நாளைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்க போகிறோம். நாளைக்கெல்லாம் நீங்கள் 1 லட்ச ரூபாய் இல்லைன்னா நீங்கள் யார் ஒரு 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 தனியை இதுக்கு நம்ம அடங்கி போக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் நினச்சி போட்டுக்கோங்க. 1 லட்ச ரூபாய் இல்லாமல் நம்ம குழந்தைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க முடியாது. நீங்கள் எனக்கு இது மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க. நான் 501 ரூபாயில் நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன். ஆனால் நாங்கள் கேட்குற ரூல்ஸ் எல்லாம் உங்களோட நன்மைக்கு மட்டும்தான். ஒரு மீடியேட்டர்னால தர முடியாது. மீடியேட்டர் ஆமாம் தந்து போட்டு இது நான் தான் பிள்ளை பெற்ற பையனை பெற்ற அப்பா இந்த அப்படின்னு சொல்லி ஜாதகம் போட்டால் பயோடேட்டா நான் 501 ரூபா வாங்கிட்டேன். உங்களுக்கு அங்கெங்கே நியாயம் கிடக்க போகுது? மறுபடியும் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிறது தான் நீங்கள் ரேட்டாக கொடுக்க முடியும். அந்த இதே தேவையில்லைங்க. நீங்கள் எனக்கு அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டு வேண்டாம், ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறதுனால ஆதார் கார்டு வேண்டாம், ஓட்டர் ஐடி கார்டு காட்டுங்க, ஜாதி சான்றிதழ் காட்டுங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு கஷ்டமான ப்ரூஃப் கிடையவே கிடையாது. 501 ரூபா உங்களுக்கு கஷ்டமா? அதுவும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வருஷத்துக்கு பூரா போடுற நீங்கள் எனக்கு மாதம் 50 ரூபா கொடுக்குறது கூட கிடையாது. மாதம் 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சு தான் இருக்குங்க. நீங்கள் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் நான் பிடிச்சி உங்கள் கையிலே நான் பிடிச்சி கொடுக்குறேன். இங்கே சுயம்பரம் போட்டாலும் நியாயம் கிடையாது, எது போட்டாலும் நியாயம் கிடையாது. எப்படி உட்காந்து நம்ம பாதி பேர் உட்காந்து அவங்க பாதி பேர் உட்காந்து நம்மளோட ஜாதகத்தை திருடிட்டு போயிடுறாங்க. மெயின் பார்த்திங்கன்னா நேற்று பிள்ளைங்க 10 ஜாதகத்தை கூட என்கிட்ட இல்லை. இப்படியெல்லாம் தூக்கிட்டு போன நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் நான் ஜாதகமெல்லாம் நிறைய இருக்குங்க, அது வேறு விஷயம். ஏன் அப்படி செய்கிறாங்க? எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ண முடியுமா? ஒரு மனசாட்சிங்கிறது கிடையாதா? மனுஷங்க தானே. அதனால் கண்டிப்பாக உண்மையாக நாடார் சமுதாய சொந்தங்களே, இப்போ நான் உங்களுக்காக மட்டும்தான் உதவி செய்ய முடியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னோடய சமுதாயத்துக்கு உதவி செய்கிறேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்து இன்னும் இங்கே இருக்கிற அத்தனை சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறீங்க. அவங்களுக்கு இது மாதிரி ஒரு 50 ரூபா கொடுத்து நீங்கள் இது பண்ண சொல்லுங்கள். நியாயமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். நம்ம ஒருத்தர்கிட்ட அடங்கி போகணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? நம்மளாம் மிடில் கிளாஸ், நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக இது பண்ணணும். அது பார்க்கலாம். நீங்கள் எனக்கு 501 ரூபா அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை
நான் அனுப்பிச்சி விட்றேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா, ஓட்டர் ஐடி கார்டு ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ் எனக்கு இதை அனுப்பிச்சி விடுங்க. பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இது பண்ணித்தரேன். சரிங்களா? நீங்கள் கல்யாண பத்திரிக்கை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டேன். சரிங்களா? இது என்னோடய சவால். வாழ்க வளமுடன்.